தமிழ்நாடு போராடும் போராடும் அப்படின்னு நான் போற இடங்கள்லாம் சுவர்ல எழுதி வச்சிருக்கிறத பாக்குறேன். தமிழ்நாடு யாருடன் போராடும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இல்ல இல்ல ஒரு மீண்டும் ஒரு அரசியல் மோதலுக்கு விதைய போட்டிருக்காரு தமிழ்நாடு ஆளுநரான திரு ஆர்.என். ரவிங்க. இதற்கு எதிராகத்தான் எங்க இந்திய ஏத்துக்கிட்டாதான் கல்வி நிதி கொடுப்போம் அப்படிங்கிற உங்களுடைய ஆணவ திமிருக்கு எதிராக தமிழ்நாடு போராடும். கல்வி நிலையங்கள்ல மூட நம்பிக்கைகளை விதைக்கக்கூடிய உங்களுடைய அதை விதைச்சி இளைஞர்களை பின்னுக்கு கொண்டு போகின்ற உங்களுடைய சதிக்கு எதிராக போராடும். தலை முழுக்க மதவெறியை ஏற்றிக்கொண்டு இங்க தீவிரமா அதை திணிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதற்கு எதிராக போராடும் அப்படின்னு தன்னுடைய பாணியில அடுக்கு மொழியில அட்டாக் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின். இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி தன்னுடைய மோதலை மீண்டும் தொடங்கி கொள்ள உள்ளூர ரெண்டு தரப்புமே, அதாவது பாஜகவும் சரி திமுகவும் சரி, ஹாப்பி தாங்க. லாப கணக்கும் போடுறாங்க. ஏன்னா கடந்த ஒரு 10 நாட்களாகவே திரு விஜய் தாவேக்காவுடைய கரூர் அந்த கூட்ட நெரிசல் சம்பவம், அதை ஒட்டிய டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு அரசியல் ரீதியாக அது ஒரு மோதல் தீவிரம் அடைஞ்சது. இதை திமுகவும் பெருசா விரும்பல. இன்னொரு பக்கம் பாஜகவும் இந்த போக்கு நீடிக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. அந்த நேரத்துல தான் ஆளுநர் இப்படி கொளுத்தி போட இதற்கு முதலமைச்சரும் உடனடியாக பதிலடி கொடுத்து, இங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது சித்தாந்த ரீதியிலான போர் தான், திமுக வெர்சஸ் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி அப்படின்னு இதுல அதை மீண்டும் கொண்டு வராங்க. இத இரண்டு தரப்புமே விரும்புறாங்க. போருன்னா அது ரெண்டு பேருக்கு இடையில தான். இதுல யாருமே சீன்ல இல்ல. குறிப்பா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரு இந்த சீன்லயே இல்லை அப்படின்னும் மறைமுகமாக உணர்த்துறாங்க.